ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3. அதாவது வீரன்னா என்ன தெரியுமா? மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். வீரன்னா என்ன தெரியுமா? வீரன்னா என்ன தெரியுமா? கேட்ட ஒரு சாத்தானோட பிள்ளையாக பார்க்கிறேன். விஜய் விஜய் பேய் பேய் தான், பேய் டெவில். ஜல 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 ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. கட்டத்துல அடிச்சிடாம கத்திய கொடுத்து ஆள் அனுப்பிச்சுட்டாடா, ஓடுங்கடா. அண்ணே அங்க ஒருத்த நம்மள பாத்துட்டு பாருங்க. இல்ல வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கு. கொஞ்சம் இரு. ரோசா ராசா சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்பச்சூடை குடித்தாய். காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது. அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. கிடையாது. அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. சூப்பர் பஞ்ச் தம்பி. இப்போ எங்க பஞ்ச பாக்குறியா? எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றவே இல்லை. வாயை திறந்தாலே பொய். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள் தான் இந்த ஆளும் திமுக கட்சியை சார்ந்தவர்கள். இவர் கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் தாய்மார்களுடைய ஆதரவு இருக்கு. ஏப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. இந்த திருட்டு கூட்டத்தை வீழ்த்த வந்த போர் வீரன் தான் அண்ணன் விஜய் அவர்கள். திமுக 3 வகைப்படும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? டிமிக்கி முன்னேற்ற கழகம், டுபாக்கூர் முன்னேற்ற கழகம், திருடர்கள் முன்னேற்ற கழகம். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் பட்டி தொட்டி எங்கும் நமக்கான ஆதரவு திரண்டிருக்கிறது என்றால் தமிழ்நாட்டின் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர் பச்சை தமிழர் மரத்தமிழர் ஐயா காமராஜர் அவர்களுக்கு பிறகு இந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதி பெற்ற ஒரே தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான். ஏண்டா பச்சை போய் பேசுற? வாங்க பேசுவோம். திமுக கட்சியை சார்ந்த வாங்க பேசுவோம். அம்பேத்கரை பத்தி பேசுவோம். தந்தை பெரியார் அவர்களை பேசுவோம். எங்களுக்கு வேற வேலை மாதிரி இல்ல. யாரை வேண்டுமானாலும் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? நாங்க சரியாத்தான் பேசுறோம். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் நீ எந்த ஜில்லாவுல இருந்தாலும் சரி ஓ உசுறு ஏன் கையில்தாண்டியை. தாவேகா என்கின்ற கட்சியை அவர்களால் எதிர்கொள்ளவே முடியல. அம்மா அவர்லாம் கோடி கோடியா பணம் பார்த்துட்டாருமா. அவர் பார்க்காத பணம் கிடையாது, அவர் பார்க்காத பேர் கிடையாது, அவர் பார்க்காத புகழ் கிடையாது. எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டார் அவரு. அப்புறம் என்ன நீங்க வந்த இதையெல்லாம் கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள். அந்த மக்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும், அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மகுடத்தை கிரீடத்தை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து வரக்கூடிய தியாக தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். இதுவல்லவா லட்சியம்? இந்த லட்சியத்துக்காகத்தான் கருவாட்டு கூடோட வீட்டிலிருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? உங்க லட்சியத்தை கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்க. தமிழ்நாட்டை மீட்பதற்காக ஒரு மீட்பராக வந்திருக்கக்கூடிய தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? விசிலுக்கு தடை. சரி, எங்க அண்ணி இருக்காங்களா துர்கா ஸ்டாலின், காலையில இட்லி சட்னில இட்லி சட்டி இட்லி அவிப்பாங்கல்ல,
அவிக்கும் போது சத்தம் வருமா? என்ன சத்தம் வரும்? சட்டியில இருந்து விசில் விசுன்னு வரும்ல. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அம்மா விசில் சத்தம் கேட்டுருச்சு அந்த இதுல இட்லி குக்கர்ல குண்டால, அந்த இட்லி எனக்கு வேணான்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாரா? பாத்தியாடி பார்வதி என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லியிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டு தானே இந்த பயப்புள்ள இந்த வயத்துல கடந்து. அவங்க பின்னாடி போறதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க. வீட்டில் உள்ள நீங்க விஜய் மாநாடு இடத்துல அன்னைக்கு பிள்ளைய வீட்டில் கட்டி போட்டுருக்கு. கம்பு எடுத்து கயிறு எடுத்து கட்டி நாய்க்கு வைக்கிற மாதிரி சோறு வைங்க. சாப்பிட்டாங்கன்னே கிடக்கட்டும். வீட்டை விட்டு வெளில போனால் கையை வெட்டி விட்டுரு, காலை உடச்சி விட்டுருக்கு. ஆனால் இவன் ஒரு தீய சக்தி. விஜய் ஒரு தீய சக்தி. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? சாதாரணமா ஒரு முள்ளங்கி சாம்பார் ரசத்தை சாப்பிட்டு கையை கழுவிடுவார். நான் கேட்பேன், ஏன் சார் ஏன் இவ்வளவு சிம்பிளா சாப்பிடுறீங்க? அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க சின்ன வயசுல இருந்து நல்லா ரசிச்சு ருசி எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு பழகிருப்பீங்க. நான் வெறும் சத்துணவு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு மனுஷங்க இங்க வந்து நிக்கிறேன் சொல்றேன்னு சொன்னா. எனக்கு ஜென்ரலா நான்வெஜ் தாங்க ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்ச நாள் என்ன ஆகிப்போச்சு, இந்த டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் வெஜிடேரியன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் போட்டாங்க வீட்டில். அதனால அந்த 2 நாள் மட்டும் நான் வந்து ஷூட்டிங்ல சாப்பிட்டேன். என்ன இலவிடாது நல்ல விஷயம் தான். அண்ணா எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் பண்ணிட்டாங்க. தேர்தல் ஏப்ரல் மாசம் 23. என்ன அர்ஜுன் ஆரம்பிச்சிடலாமா இங்க இருந்தே அப்படின்னு கேட்டாங்க. 9க்கு பிறந்தவரே பொட்ட மாதிரி உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க. உட்காரா ஓடி வெள்ள வாடா. தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி இந்த தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை பச்சை இங்கிலே 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத இந்த அண்ணாமலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை, இது அகந்தை. 2026 புரட்சி தலைவி நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிணத்து தலைகள் என்று நடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல்வர் வேட்பாளராக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 234 வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்வதற்கு கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்ற உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நாங்கள் உறுதியளிக்கிறோம், தமிழக வெற்றி கழகம் இருக்கும் வரை இனி வருங்காலங்களில் மதுரையை அயோத்தியா மாற்றக்கூடிய என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஒரு எந்த வேளையும் நாங்கள் அதிகமாக எங்களுடைய குரலை கொடுப்போம். கூட்டணி அமையாம தமிழக வெற்றி கழகம் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அவனால விரல கூட சூப்ப முடியாது. ஏன் எதனால சொல்றீங்க? அவங்களும் வந்து ஆட்சிக்கு நல்லது பண்றதான வராங்க உள்ள. நேத்து வரைக்கும் தான் இப்படித்தான் ஆடுவியா. இவே வந்து தலைவரா வந்தா என்ன செஞ்சு முடியா நாட்டுக்கு? ஆனா அடுத்த 5 வருஷத்தை வந்து தமிழக வெற்றி கழகத்தை வந்து மக்கள் அவர் கையில கொடுத்தாங்க, விஜய் அவர்கள் கையில கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அவர் வந்து திரிசா கூட இப்படி ஆடுவாரு. திரிசா கூட இப்படி ஆடத்தே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்